அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். இந்த 242 பேர் அந்த ஃபிளைட்ல வந்து டிராவல் பண்ணாங்கல்ல, அதுல ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் தப்பிச்சிட்டார் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாருமே பெரிய அளவுல எப்படிப்பா 242 பேர் ஒரு ஃபிளைட் வந்து அது அந்த அளவுக்கு மோசமா வெடிச்சு கிராஷ் ஆகுது அப்படிங்கிறப்போ உள்ள இருக்கக்கூடிய நபர் உயிர் தப்பிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் எல்லாரும் நம்பக்கூடிய விஷயம். ஆனா அதுல இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும், ரமேஷ் விஸ்வாஸ் குமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் தப்பிச்சிட்டார் அப்படிங்கிற செய்தி வெளியில வர ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், எப்படி இவர் மட்டும் இதுல உயிர் தப்பிக்க முடியும், என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாமலே இருந்தது. நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லப்பா இவர் வந்து சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி வந்து இவர் வந்து அந்த பிளைட்ல போகவே இல்லை, அந்த இடத்த பிளைட் கிராஷ் ஆனது அப்படிங்கிறது அந்த காலேஜ், ஸோ அந்த இடத்த இந்த நபர் இருந்து வெளியில வந்து சும்மா நானும் அந்த பிளைட்ல போறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பட் இவர் அந்த பிளைட்ல போகவே இல்லை, சும்மா பப்ளிசிட்டிக்காக பண்றாரு அப்படிங்கிற ஒரு மாதிரியான செய்தியும் வெளியாச்சு. பட் என்ன அப்படின்னா, உண்மையாலுமே அந்த ரமேஷ் விஸ்வாஸ் குமார் வந்து அந்த பிளைட்ல போனாரா இல்லையா அப்படிங்கிற விஷயம் இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவர் உண்மையாலுமே போயிருக்காருங்க அந்த பிளைட்டுக்கு. அவர் டிக்கெட் புக் பண்ணிருப்பார்ல, அவர் புக் பண்ண அந்த டிக்கெட் அப்படிங்கிறது, ஆமா இவர் இந்த டிக்கெட் புக் பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. சரிப்பா, டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டு ஒருவேளை அந்த பிளைட்ல போகாம இருந்திருக்கலாம்ல, அந்த பிளைட்டை வந்து மிஸ் பண்ணிருக்கலாம்ல, இல்ல ஒரு பிளானை மாத்தி இருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு ஒரு டவுட் அப்படிங்கிறது வரலாம். அவர் உள்ள போனதுக்கு, அந்த உள்ள போறப்போ, ஏர்போர்ட்ல உள்ள போறப்போ இவங்க உள்ள வராங்க, இவங்க போறாங்க, உள்ள பிளைட்ல ஏறுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே செக் பண்ணுவாங்கல்ல. சோ அப்படி செக் பண்ணதுலயும் அந்த டிக்கெட்ல வந்து இவர் போனார், இந்த பிளைட்ல ஏறினார் அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. சரி, பிளைட்ல போயிட்டாரு, அப்புறம் எப்படி 242 பேர்ல 241 பேர் இறந்து போறாங்க, ரொம்ப மோசமான முறையில இறந்து போறாங்க, தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத வழியில இறந்து போறாங்க அப்படிங்கிறப்போ இந்த ஒரு நபர் மட்டும் எப்படி உயிர் பிழைத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா, இவருடைய சீட் அப்படிங்கிறது 11A அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருங்க. ஏன்னா இவர் புக் பண்ணப்போவே நமக்கு பஸ்ல வந்துருது இல்ல, இந்த சீட்டு தான் நமக்கு அப்படின்னு வந்துருது இல்ல. ஸோ அதே மாதிரி பிளைட்ல வந்து இவருடைய சீட் அப்படிங்கிறது 11A அப்படிங்கிற சீட் இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்த தான் இவர் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. இவர் எங்க போறாரு அப்படின்னா லண்டன் போறாருங்க. லண்டன் சிட்டிசனாவும் இவர் இருக்காரு. இந்தியா தான் இவருடைய ஆரிஜின், பட் லண்டன்ல வந்து நிறைய பிசினஸ் பண்ணிட்டு அத மாதிரி இருந்திருக்காரு. அடிக்கடி பிளைட்ல வந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு நபர் தான். பிளைட் எனக்கு ரொம்ப புதுசு, நான் எனக்கு மேல போனாவே தலை சுத்தும், ரொம்ப பயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நபர்லாம் கிடையாது. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பிளைட் அப்படிங்கிறத இங்க இருந்து லண்டனுக்கு போறது வரது இந்த மாதிரி விஷயங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ பிளைட்ல வந்து எந்தெந்த பார்ட்ஸ் எங்க இருக்கு, எங்க உட்கார்ந்துருக்கோம், எல்லா விஷயமுமே நல்ல கான்சியஸா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தான். பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆனாவே எனக்கு மயக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கிடையாது இவரு. அப்படி இருந்திருந்தா இவர் வந்து இந்த விஷயத்துல உயிர் பிழைச்சிருக்கவும் முடியாது. நான் இவருடைய சீட் நம்பர் 11A சொன்னல, அந்த சீட் அப்படிங்கிறது எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு பக்கத்துல இருந்திருக்குங்க. சோ இந்த பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. அங்க இருக்கக்கூடிய எல்லாம் கண்டிப்பா உள்ள வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம யூகிச்சு தான் சொல்ல முடியும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு பதட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும், பரபரப்பா மாறி இருப்பாங்க. அங்க இருந்த ஸ்டாஃப்ஸ், பைலட்ஸ் எல்லாமே வந்து ஏதோ இங்க வந்து அப்நார்மலா நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸாலையும் உணர்ந்திருக்க முடியும். சோ இது போக பிளைட் வந்து மேல ஏறினது 600 அடி ஹைட்ல இருந்து விழ ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்போ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த உள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. ஆனா என்ன பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. இதுவே ஒரு வீடு, ஒரு பில்டிங் அப்படின்னா எல்லாரும் ஏறி குதிச்சு மிதிச்சு எப்படியாவது வெளியில ஓடிடணும் அப்படின்னு நினைப்போம். பட் இது பிளைட்டுக்கு பிளைட் கீழே விழ போகுது அப்படிங்கிறப்போ உள்ள இருக்கக்கூடியவங்களால என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாதுல்ல. நம்ம யோசிக்கிறதுக்கே அங்க நேரம் அப்படிங்கிறது இருக்காது. அடுத்த வினாடி அது என்ன நடக்க போகுதோ அந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்துரும். சோ அத மாதிரி சூழல்ல இந்த ரமேஷ் விஸ்வாஸ் குமார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, எமர்ஜென்சி எக்ஸிட்டை யூஸ் பண்ணி வெளியில குதிச்சிருக்காருங்க. அதாவது ரொம்ப தூரத்துல இருந்து இந்த பிளைட் வந்து ஒரு 600 அடி ஹைட்ல இருந்து கண்ட்ரோலை இழந்து அங்கேருந்து வந்து விழுந்துதான் அந்த பில்டிங்ல விழுந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ 600 அடி உயரம் அப்படின்னா யோசிச்சுக்கோங்க, நம்ம ஒரு 15 அடி 10 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல இருந்து விழுந்தா கூட எத்தனை பேர் இறந்து போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். பட் 600 அடி உயரத்துல இருந்து இது வரப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவர் உணர்ந்து ஃபீல் பண்ணிட்டாரு, நம்ம இனிமே வந்து இந்த பிளைட் வந்து திரும்ப பைலட் ஏதாவது பண்ணி மேஜிக் பண்ணி மிராக்கிள் பண்ணி இதை வந்து கீழே விழுந்துட்டு இருக்க இந்த பிளைட்டை வந்து திரும்ப டேக் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இவருக்கு இல்லாம போனதுக்கு அப்புறம் சோ எல்லாமே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்திருக்குங்க. நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், நான் சொல்றது எல்லாமே ஒரு சின்ன வினாடிக்குள்ள நடந்திருக்கு. சோ அந்த பிளைட் வந்து கீழே தரையில மோத போகுது, அந்த பில்டிங்கும் ஏதோ ஒண்ணுல மோத போகுது அப்படிங்கிறத உணர்ந்த அந்த ரமேஷ் அப்படிங்கிற நபர் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமா அங்க இருந்து குதிச்சிருக்காருங்க. அதாவது மோதறதுக்கு
மேக்ஸிமம் மைக்ரோ செகண்ட் அந்த டைம் இருக்குல்ல, ஸோ அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு 20 அடி முன்னாடியோ 30 அடி முன்னாடியோ அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமா ஃபிளைட்ல இருந்தே குதிச்சுட்டாரு. இது போய் இடிக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு குதிச்சுட்டாரு. நம்ம கேட்கிறப்போ அதை மாதிரிலாம் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை வந்து அந்த டைம்ல பயன்படுத்த முடியுமா அப்படின்னா, ஆல்ரெடி ஃபிளைட்ல போயிருக்காங்க, அவங்களுக்கு எது எங்க இருக்குன்னு தெரியும், இதை மாதிரி இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமா தெரியுது அப்படின்னா அதை மாதிரி பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில இவர் வந்து ஒரு 20 அடி 30 அடி மேல ஃபிளைட் வந்து விழுந்துட்டு இருக்கப்பவே இவர் குதிச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த, இவர் இப்படிதான் உயிர் பிழைச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ரமேஷ் அந்த ஃபிளைட்ல இருந்து குதிச்சாரு இல்லையா, அவருக்கு வந்து பெருசா எதுவும் அடிலாம் இல்லை. அந்த சம்பவம் நடக்குது, ஏதோ தீயில இருந்து இந்த படத்துல எல்லாம் ஒரு நபர் ஏஞ்சி வர மாதிரி பக்கத்துல இருந்து ஒரு சின்ன சின்ன தீ காயங்களோட ஏஞ்சி வராரு. அவரே எழுந்து வந்துதான் ஆம்புலன்ஸ்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு படுறாரு. ஸோ பெரிய காயங்கள் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த நபர் ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமா ஒரு நல்வாய்ப்பா வந்து உயிர் பிழைச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து பப்ளிசிட்டிக்காக இந்த விஷயம் செஞ்சாரா, இவர் உண்மையாலும் அந்த ஃபிளைட்ல போனாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் போயிட்டு இருந்ததுல, ஸோ அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இவர் அந்த ஃபிளைட்ல போயிருக்காரு. ஏதோ அவருடைய உயிர் மட்டும் இந்த 242 பேர்ல அவருடைய உயிர் மட்டும் இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு போல. ஸோ அவர் இன்னைக்கு உயிரோட இருக்காரு. ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு நபர் பிழைச்சிருக்காரு. பட் ஆனால் இறந்து போனவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம அந்த நம்பர்ஸை பார்க்க அதிகமாகிட்டே இருக்கு. இந்த 241 அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. பட் அந்த பில்டிங்ல இருந்த எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை பேர் வந்து இறந்து போனாங்க, எத்தனை பேர் வந்து இன்னும் வந்து ஐசியூல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகிறப்போ 50க்கு மேல இருக்கவங்க வந்து ரொம்ப இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கேள்விப்படுறப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஃபிளைட்ல வந்து டிராவல் பண்ண ஒரு நபர்ல இந்த ரமேஷ் வந்து உயிர் தப்பிச்சாரு. ஆனா டிராவல் பண்ணாம ஒரு 10 நிமிஷத்தால டிராபிக் வந்து அதிகமா இருந்ததுனால ஒரு பெண்ணு வந்து இந்த விஷயத்துல உயிர் பிழைச்சிருக்காங்க. இந்த ஃபிளைட்டை தவற விட்டுருக்காங்க. அதாவது அவங்க வந்து லண்டனை சேர்ந்த ஒரு பெண் இங்க இந்தியாவுக்கு வந்து இந்த மே மாசத்துல சம்மருக்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து லண்டன்ல இருக்காங்க. பட் இங்க இந்தியாவை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வந்து ஹாலிடே இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு திரும்ப லண்டன் போகிறது. அந்த ஃபிளைட்டு நேற்று கிளம்பிச்சு இல்லையா, அந்த கிராஷ் ஆச்சு இல்லையா, இந்த ஃபிளைட்ல போறதுக்கு டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பேர் வந்து பூமி சௌகான் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க. ஸோ அவங்க திரும்ப இந்த ஃபிளைட்டை பிடிக்கிறதுக்காக அஹமதாபாத் அந்த ஏர்போர்ட்டுக்கு வரப்போ டிராபிக் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இவங்களால அந்த டைமுக்கு போய் சேர முடியல. ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிருக்காங்க. அதனால அவங்களால இந்த ஃபிளைட் அப்படிங்கிறத பிடிக்க முடியல. அவங்க என்னடா இந்த ஃபிளைட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், காசும் போச்சு, போய் சேர வேண்டிய அந்த டைமிங்க்கு நம்ம போய் சேர முடியல அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு வருத்தத்துல சோர்ந்து அந்த ஏர்போர்ட்டை விட்டே அவங்க வெளியில போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃபிளைட்டுக்கு ட்ரை பண்ணி அங்க முடியல அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து என்னடா பண்ண போறோம், அடுத்து என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு தான் கொஞ்சம் அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் இங்கேருந்து நம்ம வெளியிலேயே சரி அடுத்து என்ன பிளான் அப்படின்னு யோசிப்போம். பட் அவங்க அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அந்த ஃபிளைட் வந்து அந்த இவங்க போக இருந்த அந்த ஃபிளைட் வந்து கிளம்பி இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஃபிளைட் போயிட்டு அடுத்த ஒரு 6 நிமிஷத்துல ஒரு கிராஷ் அப்படிங்கிறது நடந்து இவ்வளவு பெரிய சம்பவம் அப்படிங்கிறது நடந்துடுச்சு. இதுல என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. இதுக்கு ஏன்னா என்ன நடந்தது அப்படின்னு இது வரைக்கும் முழுசா யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள இருந்தவங்க யாராவது உயிரோட இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம். பட் அவங்களும் யாரும் உயிரோட இல்லை அப்படிங்கிறப்போ இதுல என்ன ப்ராப்ளம் நடந்தது, என்ன டெக்னிக்கல் இஷ்யூ நடந்தது, என்ன காரணத்துக்காக இவ்வளவு பெரிய இந்த கிராஷ் அப்படிங்கிறது நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபிளைட்ல இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை இப்போ எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியா இருக்கு. ஸோ அதை எடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல என்ன நடந்தது, என்னென்ன பரபரப்பா போயிட்டு இருந்தது, என்ன பேசிக்கிட்டாங்க, யாரு கத்துனாங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தான் கண்டுபிடிக்க முடியும். பட் டெக்னிக்கலா என்ன எரர் இருந்தது, என்ன காரணத்தால இந்த கிராஷ் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியுமா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கான பதிலை எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பட் வந்து இந்த விமான பயணம் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ அதுல ஒரு கரும்புள்ளையா இந்த கிராஷ் அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு தான் என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தாங்க. அதை வந்து நம்ம வந்து முழுசா நடக்காது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஒரு டெவலப்மெண்ட் வந்து நடக்கிறப்போ அதுல வந்து இத மாதிரி விபத்துகள் நடக்கிறது, இத மாதிரி நடக்கிறது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் தான். அதை நம்ம முழுசா தவிர்த்திட முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது, அது சாத்தியமே கிடையாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு குறைக்கலாம். நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயங்களை குறைக்கலாம். இனிமேலாவது உலகத்துல விமான விபத்துகள் குறைக்கப்படும் அப்படின்னு நம்புவோம். நன்றி.